ஹாய் கைஸ், நான் உங்கள் புண்ணாக்க கேமர். இன்னைக்கு இந்த வீடியோவில் டியூட் தீஃப்ட் வார் கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்து யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொக்கலை இப்போ ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. அதாவது போன பார்ட் கடைசியில் சொல்லியிருப்போம், ஒரு 3 பார்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம கலெக்ட் பண்ணி இவனுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி. அதில் தான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அந்த பார்ட்லாம் கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்தும் தலைமை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு ஒரு 3000 பணம் கொடு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேட்டரி வேணும், அதையும் நீ தான் எடுத்துகிட்டு வந்து தரணும் அப்படிங்கிறான். என்ன பண்ணி தொலைகிறதே, நம்ம நண்பன் வேற ஜெயிலில் இருக்கான், அவனை காப்பாற்றினா இவன் சொல்கிற வேலையில் செஞ்சு தான் ஆகணும். அதனால நம்ம போய் பேட்டரி எடுத்துகிட்டு வருவோம். எனக்கு தெரிஞ்ச வீடியோ பார்த்துட்டு இருக்கு இன்னும் நிறைய பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால் அது பண்ணிவிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். டியூட் மார்க்கெட்ன்ற இடத்துல தான் பேட்டரி இருக்காமா, அந்த இடம் இங்கிருந்து ரொம்ப தூரம். அதனால அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி ஒரு வழியாக அந்த மார்க்கெட் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தான் பேட்டரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பேட்டரி இருந்துச்சுன்னா லக்கு. ஓகே கைஸ், பேட்டரி இருக்குது. ஆனால் இன்னொரு பிரச்சனை பின்னாடியே வந்துருச்சு. போலீஸ் நம்மளை துரத்தினுக்கிறானுங்க. அவங்கள்ட்ட மாட்டிட்டோம்னா மிஷின் ஃபெயில்ட் ஆகிரும். அதனால சீக்கிரம் போய் இந்த பேட்டரி அவன்கிட்ட கொடுத்துருவோம். இங்கே எங்கேயாவது கார் இருக்கா? தூரத்தில் ஏதோ நமக்கு பிடிச்ச கார் மாதிரி இருக்குது. எஸ் கைஸ், இது சூப்பராக MK4 நினைக்கிறேன். இதை எடுத்துட்டு நம்ம பறக்க வேண்டியதா ஜெட்டு வேகத்தில். சீக்கிரமாக அவன் வீட்டுக்கு போகணும். ஆனால் அவன் வீடு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ரைட்டா போகிற வழியில் இன்னொரு சம்பவத்தையும் பண்ணி விட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நாளே சரியில்லை. ஏன்னா கார் இடத்துல 2-3 பேர்த்த கொலை பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து போகணும். இப்போ இந்த இதில் ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக அவன் வீட்டுக்கு. ஒரு வழியாக அந்த கிரில் பையன் வீட்டுக்கு வந்தாச்சு. இவன்ட்டு போய் பேட்டரி கொடுக்கலாம். என்ன இப்போ அவன் சொல்கிறானா? ரைட்டு கைஸ், இவன் என்ன பண்ணிட்டானா, ஹே கேங்குன்னு சொல்கிற ஒரு கேங்கை வம்புழுத்து விட்டான். இந்த பரதேசினால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி விட்டான். சிட்டிக்குள்ளே இருக்க பெரிய கேங்கில் ஹே கேங்கும் ஒன்று. இனி அவன் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்களோ, நம்ம இன்னும் எவ்வளோ அடிலாம் வாங்கணுமோ தெரியல. கிரில் இப்படி ஏதோ ஒன்று பண்ணி அவனுக்கு சீக்கிரமாக இவனும் கொடுற மாதிரி ஏதோ ஒரு மிஷின் கொடுத்தீங்கன்னா நான் இவனை டப்புன்னு கொண்டு கிளம்பிடுவேன். இந்த ஹே கேங்கோட இடத்துக்கு வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இங்கே கூட்டமாக கும்பல் ஏதோ பண்ணுங்கிறானுங்க. போறா வெடிய அப்படின்னு சொல்லி வெடியை தூக்கி போட்டு ஓடிட வேண்டியதான். ரைட்டரா போச்சு. இங்கே பாருங்க பறக்குதெல்லாம் ஆட்டம். என்னையை பறக்க விட்டாங்களே. சீக்கிரமா எந்திரிச்சு கன் எடுத்துங்களா போட்டதெல்லாம். இவன் வேறு எந்திரிக்க முடியல. சீக்கிரம் எந்திரா, கண்ணை கையில் வைக்க போனீங்களா, போட்டுங்க ஸ்லோமோ போட்டு பறக்க விடலாம். என்ன இல்லை தசோட்டு இருக்கானுங்க. இப்படி வேற சொல்றானுங்க. எய்ம் வேற சரியா போட மாட்டேங்குது. அவங்க மேலே பறக்க விட்றான். ரைட்டரா 10 பேத்தை ஏற்றி நம்ம ஒத்தால எப்படி சண்டை போடுறது. இருந்தாலும் நம்ம ஒரு கேங்ஸ்டர் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் சண்டை போடணும். ஆனால் இவங்களாம் இப்படி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்கள்ட்ட இருந்து ஓடுறதா நமக்கு ஒரே வழின்னு நினைக்கிறேன். அழுத்தி பிடிச்சி தெரிச்சிட வேண்டியதான், சுட்டுக்கிட்டு அப்படியே ஓட வேண்டியதான். ரைட்டு, நம்மகிட்ட பிளட் வேற கம்மியாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்மளை முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டாங்கடா. வேற வழியில கைஸ் ஆடு பார்த்து ரிவ்யூ ஆகி வந்து இவங்களெல்லாம் புழக்க வேண்டியதான். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. கைஸ் இந்த வாட்டி இவங்களை அடிக்கலான்னு பார்த்தா கண்ட்ரோலோட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க. சரி கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துருவோம். அப்பனா தான் இவங்களை அடிக்கிறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ போய் இவங்களை புழக்க வேண்டியதான். இங்கே நான் 2 போலீஸ்காரங்க லிப்ஸ் அடிச்சிருக்கிறானுங்க. டே இது 18+ கண்டென்ட் இல்லடா. ரைட்டு கைஸ், எங்க இருக்கானு அவனு? எங்கடா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? இல்லை வாங்கடா அப்போ புழக்கிறான்டா அவங்களே. ஐயோ போலீஸ்கார், நீங்க ஏன் குறுக்க வந்து அடி வாங்கிட்டீங்க? உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, ஓடி போயிருங்க ஒழுங்கா. நமக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாமே அந்த கிரில் பையனால தான். போலீஸ்காரனே அடிச்சு இந்த கேங்ஸ்டர்ஸ் அடிச்சு. இப்போ இன்னொரு பிரச்சனை வர, புல்லட் வர முடிய போது. ரைட்டு, புல்லட் முடிஞ்சிச்சு. நம்மள்ட்ட வேற கன் இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு வழி, கிரேனேட் போட்டு தான். அதையும் தூக்கி விசிறி இவனை எப்படியோ ஒன்று கொடணும். போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கையில் கிடச்சா செத்துட்டான். ஐயோ ஒரு குண்டில் மிஸ் ஆயிட்டான். 2வது குண்டு இந்த குண்டுலையும் மிஸ் ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இவன் ஸ்பைடர்மேனோட சித்தப்பா தான் நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு சின்ன பிரச்சனை போச்சு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கேம் கிராஷ் ஆச்சு. அதனால ரீலாகின் பண்ணி பார்த்தா மிஷின் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இன்னைக்கு நல்ல கத்து நம்ம பக்கம் வீசுது. இந்த கிரில் பையன் சொன்னா நாளா போன 10 செகண்ட்ல பந்தாடிட்டு வந்துட்டு பண்ணாங்கன்னா, நாங்கள் போய் நம்ம என்ன குண்டி வாடி ஆகணும்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ இன்னொரு வேலையும் கொடுத்துருக்கான். நம்ம ஃப்ரெண்டோட ஜெயில் நம்பர் போய் போட்டோ எடுத்துட்டு வரணுமாமா. ஓகே புக்கில் அப்படியே பாட்டு பாடிட்டு கிளம்ப வேண்டியதுனா. ஓகே பாட்டை பாட ஆரம்பிக்கலாமா? இல்லை காது கொஞ்சம் போறது வச்சுக்கோங்க. இறந்திடவா நீ பிறந்தாய் ஜாக்கே இந்த ஊருக்குள்ளே. பாட்டு கொஞ்சம் கேவலமாக இருக்கிறது எனக்கே புரியுது. ஏன்னா கேம் பாட்டை கேட்க மாட்டேங்குது. ஓகே கைஸ், நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். வீலிங் போட்டு கிளம்புவோமா? இருங்க, வீலிங் போட்டு கிளம்புவோம். அப்படியே வீலிங்க பறக்கிறோம். பறந்தாச்சு. ரைட்டு கைஸ், லேண்டிங் மட்டும் நம்ம லைட்டாக சொதப்பிச்சு விடுங்க. கதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. ஓகே, அழுத்தி பூஸ்ட்டை போட்டு பறக்க வேண்டியதான் திரும்பவும். ஓகே இங்கே ரிவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ரிவரில் அடிச்சு அங்கே பார். ஓகே கைஸ், வழக்கம் போல தான் லேண்டிங் சரியில்லை. அதனால் சீக்கிரமாக ஃப்ரெண்டோட ப்ரெசென்ட் நம்பர் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி அவன்கிட்ட கொடுக்க வேண்டியதுதான். ஓகே, இதுதான் ப்ரெசென்ட் நம்பர் 404707. ஓகே, இது ஒரு ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு ஷேர் பண்ணணும். ஐயா என்னடா முடிஞ்சு இதெல்லாம் வியாபாரமே ஆகாது. ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு. இன்னும் போய் அவன்கிட்ட கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், அப்படியே வள குலகுலன்னு பேசாமல் கிளம்பிடலாம். நீங்களும் இன்னும் வள குலகுலன்னு பண்ணாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. பைக் எங்கே இருக்குன்னு கேட்டிங்களா? பைக் வந்து பாருங்கள், இங்கே ஒரு மரத்துக்கடியில் வந்து சுருவினேன். இங்கே இருக்குது, எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நம்ம பாட்டு பண்ணால் தானே கீழே விழுறோம். BGM ஆன்.
நம்ம அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்தா இவங்க ஜாலியாக டான்ஸ் ஆடி நிற்கிறானுங்க. இப்போ இவன்ட்ட ஃபோட்டோ கொடுத்ததுக்கு இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் இதான் நம்பருன்னு கேட்டால் அதான் நம்பரு, ஆனால் இனிமேல் எது பண்ணாலும் பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். வானர வாயனுக்கு இன்னொரு வேலையை பண்ணி தரணுமா, அதாவது 3 பேர்த்த கூட்டிட்டு நீ டாக்ஸி ஓட்டணும், அப்போனா தான் நான் இந்த வேலையை உனக்காக முடிச்சு தருவேங்கிறான். அட இவனோட பெரிய தொலையாக போச்சுங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் புண்ணாக்கு கேமர். டாடா பை பை. கடைசியாக ஒரு விஷயம், வீடியோவில் ஏதோ ஃபால்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே சேஞ்ச் பண்ணிப்பேன்.